அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நீங்கள் வாங்கின கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். இல்லை நிறைய பேர் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் 190லேருந்து 200 கட் ஆஃப்குள்ளே இருக்கேன், எனக்கு எந்த மாதிரியான கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாடப்பிரிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் போன வருஷம், அதாவது கடந்த வருஷம் நம்மளுக்கு வந்து 190 to 200 கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகளெல்லாம் இடங்கள் கிடச்சிருந்துச்சு. எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டி தகவல்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து வெறும் ஜென்ரல் கம்யூனிட்டி மட்டும் இங்கே இல்லைங்க. ஜென்ரல்னால் ஓப்பன் கம்யூனிட்டி மட்டும் இல்லைங்க. ஓசி இருக்குது, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமான தகவல்களையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து கட் ஆஃப் சம்மந்தமாக இந்த கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்சஸ் சொல்லியிருந்தோம். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 190லேருந்து 200 கட் ஆஃப் வாங்குகிற மாணவர்களுக்கு கடந்த வருஷம் என்ன மாதிரியான கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாடப்பிரிவு கிடைச்சதுங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 200ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், அதில் வந்து எய்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் முடிஞ்சது. 200 கட் ஆஃப்கே சீட்டு முடிஞ்சது. அதே கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. இந்த சிஎம்னு போட்டிருக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அங்கே 199.5க்கு இடங்கள் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், ஸோ மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எய்டட் கோர்ஸில் 199க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அதே 199க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு முடிஞ்சிருக்கு. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக தான் இருக்குதுங்க. ஸோ அது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸாக இருக்குது, அங்கேயும் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 198.5க்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 198க்கு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் எய்டட் கோர்ஸில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 197க்கு பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸில் முடிஞ்சிருக்கு. அதே 197க்கு பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 196.5 ஜிசிடி கோயம்புத்தூரில் சீட்டு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதே 196.5க்கு சிஐடின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், இந்த சிஎம்னு போட்டுருந்தா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 196க்கு மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 195.5 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 195 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. 193.5க்கு 2 கல்லூரியில் இடங்கள் முடிஞ்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 193க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலமில் வந்து சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 195க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 192க்கு ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 191.5க்கு 2 கல்லூரிகள் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் மற்றும் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 191க்கு லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னையில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 190.5க்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 190லேருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டியில் எடுத்த கல்லூரிகளோட தகவல்கள். அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். பார்க்க போகிறது பிசி கம்யூனிட்டி. இந்த 2வது காலம் பாருங்கள். பிசி கம்யூனிட்டியில் 200ங்கிற கட் ஆஃப்க்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 199க்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 198.5க்கு கிட்டத்தட்ட 3 கல்லூரிகள் எம்ஐடி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த 3 கல்லூரிகள் 198.5க்கு சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 198க்கு எம்ஐடி கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 196.5க்கு 3 கல்லூரிகள் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 196க்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் சிஎம்ல சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 195.5க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப்
டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 195க்கு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 193.5க்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 192.5க்கு வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 190.5க்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 190க்கு 2 கல்லூரிகள் GCE கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் 190க்கு சீட்டுகள் முடிஞ்சிருக்கு. இது வந்து BC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து வந்து பார்க்க போகிறது BC முஸ்லீம் சொல்லக்கூடிய BCM கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது BCM கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இந்த 3வது காலம் இல்லை BCM கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 199.5 காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் சீட்டு முடிஞ்சிருக்கு. 198.5க்கு அதே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 198க்கு 2 கல்லூரிகள் MIT மற்றும் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. 197க்கு MITயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 196க்கு PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் BC முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 195 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 194.5 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 194 2 கல்லூரிகள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் வந்து சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 193க்கு PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அதே 193க்கு தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 191க்கு 2 கல்லூரிகள் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலமில் சீட்டு கிடச்சிருக்கு. 190க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து BC முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து MBC கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது MBC கம்யூனிட்டி. இந்த லைட் எல்லோ கலரில் இருக்கிறதா MBC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இல்லை ஃபஸ்ட்டு 199.5ங்கிற கட் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் எய்டட் கோர்ஸில் கிடச்சிருக்கு. 199க்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் கிடச்சிருக்கு. 197.5க்கு MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருக்குங்க. அதுக்கடுத்து 197க்கு 2 கல்லூரிகள் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை மற்றும் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். 195.5க்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 195க்கு வந்து பார்த்திங்கன்னா GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 194க்கு 2 கல்லூரிகள் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மற்றும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். 193.5க்கு PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 192க்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 191.5 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 191 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலமில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 190.5க்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. இது MBC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து SC கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது SC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். SC கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா SC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். 198.5 தான் ஃபஸ்ட்டு கட் ஆஃப். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் எய்டட் கோர்ஸ் கிடச்சிருக்குங்க. அடுத்து 196க்கு அதே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கிடச்சிருக்குங்க. 193.5க்கு MIT கேம்பஸில் வந்து எய்டட் கோர்ஸ் கிடச்சிருக்கு. 190க்கு MIT கேம்பஸில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 கோர்சஸ் அதாவது இந்த 4 பாடப்பிரிவுகளில் தான் வந்து மாணவர்கள் 180லேருந்து 190 கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SC கம்யூனிட்டியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SCA கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்ப்போங்க. SCA கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப்க்கு மேலே யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு கட் ஆஃபே 188 தான் போனஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 188 அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு சொல்கிறேன் நான் பொதுவாக சொல்லவில். 188ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து MIT கேம்பஸில் சீட்டு எடுத்துருக்கிறாங்க. பட் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து கட் ஆஃப் யாரும் வாங்கலைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ST கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்ப்போம். ST கம்யூனிட்டியில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் 192ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 190லேருந்து 200 கட் ஆஃபுக்கு எல்லா கம்யூனிட்டியும் OC, BC, BC முஸ்லீம், MBC, SC, SCA, ST
எல்லா கம்யூனிட்டிக்கும் கடந்த வருஷம் என்ன கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் கிட்டத்தட்ட இதில் இருக்க டேட்டாங்கிறது 90% வந்து இந்த வருஷத்துக்கு மேட்ச் ஆகுங்க. பெரும்பாலும் மாறாது. கிட்டத்தட்ட இதே கட் ஆஃப்க்கு க்ளோஸாக தான் நம்மளுக்கு வந்து போகும். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய கட் ஆஃபுக்கான கல்லூரிகள் என்ன மாதிரியான கல்லூரிகளில் வந்து இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துக்கோங்க. இது போக இது வந்து 190லேருந்து 200. சார் இப்போ நாங்கள் வந்து மற்ற கட் ஆஃப்லாம் வாங்கியிருக்கோம், எங்களுக்கான வீடியோலாம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு 10 கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். 130 ஆரம்பித்து 140, 150, 160, 170, 180 மற்றும் 190 போட்டிருக்கோம். இது சம்மந்தப்பட்ட வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனுங்கிறது, வீடியோஸோட லிங்க்குங்கிறது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துக்கலாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங், பல்வேறு வகையான கல்லூரிகள் மற்றும் கட் ஆஃப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.